ஹலோ ஃபாக்ஸ், வெல்கம் டு தி சேனல். ஸோ லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக ஆன்சைன் டேட்டா ப்ளஸ் பிட்காயினோட மார்க்கெட் அப்டேட் பற்றி பார்த்தோம். ஏன் டம்ப் ஆச்சு, என்னென்ன ரீசன், என்னென்ன ஃபட்டு, ப்ளஸ் எப்படி வந்து நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு இருக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் காயின்ஸை வந்து நிறையவே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுதான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டோட்டல் ஆல்ட் காயின் லிஸ்ட்டை வந்து ஒரே எக்ஸல் ஷீட்டில் பார்த்துட்டு அதில் எதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கிறோம், எதெல்லாம் வந்து கொஞ்சம் பேரிஸாக இருக்குது, அது போக இதெல்லாம் வந்து நம்ம ஹையில் இருக்குது, நம்ம பை ஜோன்லேருந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக பம்பாக இருக்குது. ஸோ அதனால் பை பண்ணலாமா வேணாமா, எவ்வளோ எக்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டையும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஆல் காயின்ஸை பற்றி அதிகமாக கேட்குறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். லாஸ்ட் வீடியோவில் பிட்காயின் மார்க்கெட் அப்டேட் பற்றி நிறையா பார்த்ததுனால இந்த வீடியோவில் வந்து குயிக்காக வந்து மார்க்கெட் அப்டேட் பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த ஆன்சைன் டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிருவோம், ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பிட்காயினோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை வந்து வால்யூம் பேஸ்டு வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வால்யூம் $0 to $10K அப்படிங்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் எப்போல்லாம் பீக் ஆகிருக்கோ அப்போ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரீட்டைலர்ஸ் வந்து ஃபோமோ பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீன் மேலே போயிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து அதிகமாக பணத்தை போட்டிருக்காங்க. அந்த டைமில் எப்போல்லாம் அது மேலே இருக்கும் அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் மேலே இருக்கிற பீக் டைமு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து மேலே இருந்திருக்குது. சின்ன டம்ப் 20% 10% கொடுத்ததில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கீழே வந்து வால்யூம் போயிருக்குன்னு பாருங்கள். ஸோ ரீட்டைலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் புல்லில் 2021 புல்லில் மே மாதம் இருந்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அங்கே பெயின் கொடுத்துச்சு அப்படின்னு. அதுக்கு ஈக்குவலாக இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இந்த பர்டிகுலர் டைமில் இருந்த ரீட்டைலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டம்ப் பண்ணி வேல்ஸ் வந்து இந்த இடத்துல பை பண்ண வச்சாங்க. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து பியர் மார்க்கெட் நினச்சிட்டு செல் பண்ணிட்டாங்க. அப்படியே மேலே போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இடத்துல வாங்கணும், வேல்ஸ்லாம் செல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் பிட்காயின் பீக் ஆகும் போது பார்த்திங்கன்னா ரீட்டைலர்ஸ் வந்து அதிகமாக வால்யூம் பண்ணியிருப்பாங்க. இந்த இடம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வால்யூம் வந்து 0வாக இருக்குது. ஸோ இதை நான் லாஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். வேல்ஸ் வந்து நம்ம ரீட்டைலர்ஸ் கையிலிருந்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட குறிக்கோளாக இருக்கும். நம்மளை செல் பண்ண வச்சு அவங்க பை பண்ணணும் அப்படிங்கிறதான் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த சார்ட் வந்து இது எக்ஸாக்டாக ஷோ பண்ணுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்ட்ரடாமஸ் அப்படிங்கிற ஏஐ அடுத்த சார்ட் கேட்டிருப்பேன். அந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து ப்ரீவியஸ் பேட்டர்ன் வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பீக்கில் இருந்து இங்கே 1 2 அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா 1 2ன்னு வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிட்காயினோட பீக் அதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா 1 2 அதேமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 1 நிற்கிது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹையர் போச்சு அப்படின்னா ஷோல்டர் வந்து ரைட் ஹேண்ட் ஷோல்டர் வந்து 2 திங்ஸ் வரும். ஸோ இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ரிப்பீட்டட் ஆகிற மாதிரியே இருக்குது. இங்கிருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து டிஏ பொறுத்த வரைக்கும். ஆனால் எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து 28 இருக்குது, 28 and 29 ப்ளஸ் 20th வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிடென்ட் இனாக்ரேஷன் மீட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து ட்ரம்ப் வந்து வரது வந்து புல்லிஸாக இருக்கும். ஸோ இந்த 2 மீட்டிங்னால் வந்து மார்க்கெட் கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும், கண்டிப்பாக புல்லிஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த சார்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் ஃபுல்லாகவே இருக்குதுன்னு தெரியும். அந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா மேபி வந்து நம்ம வந்து ஒரு $80K பார்க்கலாம் ஈஸியாக. ஸோ அதனால தான் வந்து டெலகிராமில் 2 டம்ப் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் இஸ் அ த்ரெட் டு பிட்காயின். ஸோ லென்த்தியாக இருக்கக்கூடிய ப்ரைவேட் கீக்கே செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு ஃபட்டு கிரியேட் பண்ணக்கூடிய இந்த டைமில் பேங்க்கோட பின்னோ பேங்க்கோட பாஸ்வேர்டோ யோசிச்சோம் அப்படின்னா அது ரொம்பவுமே வந்து வீக்கு தான் கம்பேர்ட் டு பிட்காயின். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ இது ஒரு பெரிய ஃபட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அக்கார்டிங் டு காயின் மார்க்கெட் கேப் வெஞ்சர்ஸ் போர்ட்ஃபோலியோ டீட்டெயில்ஸ் இதோ டாப் 600 காயின்ஸ்னு சொல்லி நான் எடுத்திருப்பேன். இது என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட ஏபிஐ அதாவது நான் தனியாக கோட் பண்ணி அவங்க கொடுக்குற லிஸ்ட்டில் வந்து சில கண்டிஷன்ஸ் எடுத்திருப்பேன். அதாவது விசிஸு, போர்ட்ஃபோலியோ, வெஞ்சர்ஸு, லேப்ஸ், ஆல்ஃபா இந்த மாதிரி கேட்டகரி நேம் வந்துச்சு அப்படின்னாவே அவங்க வந்து விசிஸ்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த போர்ட்ஃபோலியோ காயின்ஸுமே ஓவராலாக வந்து அவங்க எந்தெந்த காயின்ஸ் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் எடுக்கும் போது எனக்கு டாப் 600 காயின்ஸ் வந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தே ஆர் தி டாப் மோஸ்ட் இன்வெஸ்டட் ப்ராஜெக்ட்ஸ் பை விசி. இது இந்த காயின்ஸ் எல்லாமே இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் 20-30 காயின்ஸ் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். அதாவது இத்தனை காயின்ஸ் 600 காயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 காயின்ஸ் தான் வந்து ஆல் டைம் ஹையே போயிருக்கும். அதுவும் நியூ காயின்ஸ் கஸ்பா, டாவ் இந்த மாதிரி காயின் எடுத்திங்கன்னா தான் நீங்கள் வந்து ஆல் டைம் ஹையை பார்த்துக்க முடியும். பட் ஓல்டு காயின் எடுத்திங்க அப்படின்னா 100 காயின்ஸில் 10 காயின்ஸ் கூட போகலை அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டாப் 100 to 300 லிஸ்ட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். அந்த லிஸ்ட்டை வந்து என்னோட அக்கௌண்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒவ்வொரு லிஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டிங்கன்னா நம்பர் 1ல் பார்த்திங்கன்னா எத்திரியம் பிட்காயின் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் அதிகமாக வந்து வெஞ்சர்ஸ் கேபிட்டல்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லிஸ்ட்ல உள்ள போனீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு 19 லிஸ்ட்ல வந்து இன்டர்நெட் கம்ப்யூட்டர் இருக்கும், ஐசிபி இருக்கும். அதில யாரெல்லாம் வந்து எந்தெந்த கேபிட்டல் போர்ட்ஃபோலியோலாம் வந்து அதில வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதிகமான்னு ஃபாலோ பண்ணுங்க. அதேமாரி ஐசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வென்ச்சர் கேபிட்டல்ஸ் தான் வந்து டம்ப் பண்ணாங்க. கரெக்ட்டா? ஸோ அதே இன்வெஸ்டர்ஸ் வந்து வேற எந்தெந்த ப்ராஜெக்ட்க்கு இருக்காங்களோ, அவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நீங்க வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாரி எந்தெந்த சப்போஸ் வந்து டாவ், கஸ்பாலாம் பம்ப் ஆச்சுல்ல, ஸோ அதில இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் யாரு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மாரி நீங்க வந்து இந்த லிஸ்ட்ல வந்து யார் யாரெல்லாம் வந்து ஆக்டிவா இன்வெஸ்ட் பண்றாங்க, எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து மூவ் ஆகுது ஒரு டேட்டாவை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டோ ப்ளஸ் லிங்கோ பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஏஎக்ஸ்பிடி கொடுத்துருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் $600 மில்லியன் வந்து லிங்கோவில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதா வந்து ஆண்டோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அஃபிஷியலாக எதுவும் நியூஸ் வரலை. பட் இது வந்து ஏஎக்ஸ்பிடி வந்து தப்பாக சொல்லாது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லிங்கோ வந்து ட்ராவலா எக்கோசிஸ்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் traveler.comல ஏதாவது நீங்கள் வந்து டூர் புக் பண்ணணும் அப்படின்னா லிங்கோ காயின் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பேமெண்ட்டுக்கு சூஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் புக் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஹியூஜ் நியூஸ் தான். ஆனால் இது வந்து ரொம்ப இதனால் சடன் பம்ப் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி யூட்டிலிட்டி இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா லிங்கோ கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சாம்சங் பிளான்ஸ் ரோபோ லான்ச் ஃபார் ஹோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். டெக் க்ரன்ச் வந்து சொல்லியிருப்பாங்க. நாட் ஒன்லி சாம்சங், நிவிடியா, சோனி, டொயோட்டோஸ் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பிக் ஜெயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் ரோபோட்ஸ் வந்து பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் வேவ் வந்து ரோபோட்டிக் காயின்ஸாக இருக்கலாம். ஸோ ஆப்டி வந்து ஒரு மீம் காயினாக இருக்குது. பட் அதை நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து ட்விட்டர் ஹேண்டலிங் கம்யூனிட்டி வந்து நல்ல பேர் பிக்காக இல்லை. இருந்தாலும் ரோபோட்டிக் காயின்ஸ் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு காயின் பார்த்திங்க அப்படின்னா 10 மில்லியன் வெரிஃபிகேஷன் வந்து இப்போ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிராஸ் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஏஜென்ட்ஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய டேட்டா தேவைப்படும். அப்படி பார்க்கும்போது இன்டர்நெட்டில் இருந்து அதிக டேட்டாவை வந்து இந்த கிராஸ் நெட்வொர்க் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வச்சுருக்காங்க. அது 3 பில்லியன் வீடியோ இண்டெக்ஸஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 380 டிபி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உள்ள டேட்டாவை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வந்து கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் ஏஐக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நிறைய பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஹெடாரா மேலே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேபிள் காயின் வந்து மறுபடியும் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா செயின்ஸ் மேலே எக்ஸ்ஆர்பி மேலே RLUSD கொண்டு வந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பிக் செயின்ஸ் மேலே ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து நிறைய பில்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா CSIXோட மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் எண்டு பார்த்திங்க அப்படின்னா கியூகாயினில் பண்ணியிருக்காங்க. கியூகாயினில் மட்டும் இல்லாமல் HTXல வேவ் 2 வேவ் 3 கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து இது மாதிரிலாம் பண்ண போகும்போது வந்து இது வந்து CSIX வந்து நிறையா ரீட்டைலர்ஸ்க்கு தெரிய வரும். ஏன்னா அப்படி தான் அந்த மேட்டிக் காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா GOTS, வசிரெக்ஸ் காயின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க 2021. ஸோ இப்போ இந்த CSIX கொடுக்கும் போகும்போது நிறைய ரீட்டைலர்ஸ்க்கு இது வந்து தெரிய வரும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஏஐ ஏஜென்ட் எக்கோசிஸ்டமில் இந்த பர்டிகுலர் எக்கோசிஸ்டம் பேஸ்டு ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா விர்ச்சுவல்ஸில் டாப் 3 விர்ச்சுவல்ஸ், ஏஎக்ஸ்பிடி, கேம். ஸோ கேம் தான் வந்து ஆக்சுவல் ஃப்ரேம் ஒர்க். விர்ச்சுவல் அப்படிங்கிறது வந்து லான்ச் பேடு. ஏஎக்ஸ்பிடி அப்படிங்கிறது வந்து கேம் மேலே டெவலப் பண்ண அவங்க வந்து வேறு ஃப்ரேம் ஒர்க் மேலே டெவலப் பண்ணிவிட்டு விர்ச்சுவல் லான்ச் பேடில் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். AI16Zயில் பார்த்திங்க அப்படின்னா AI16Z, எலிசா. ஏன்னா எலிசா OS அப்படிங்கிறவங்க வந்து ஆர்பிட்ரம் கூட டைப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஏஐ ஏஜென்ட்டுக்கு கொண்டு வர மாதிரி. ஸோ அப்படி பார்க்க போகும்போது இந்த எலிசா 2 இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் வந்து இந்த எலிசா தான் கரெக்டான எலிசான்னு நான் நினைக்கிறேன். அது பாருங்கள். இதெல்லாம் எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து ஃபுல்லி ஷிட் மீம் காயின்ஸ்னு நினைக்கிறேன், டாப் கேட் அதெல்லாம். ஸோ கிரியேட்டர் பிட்டில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் யூட்டிலிட்டி கொடுக்குற மீம் காயின்ஸாக இருக்குது. அதில் தான் அந்த அமன் சொல்லியிருப்பேன், நாஸ்டாடமஸ் அப்படின்னு சொல்லி டிஏ அனலைஸுக்கு வந்து நீங்கள் எந்த கேட்டிங்கனாலும் டிஏ வந்து ஈஸியாக வந்து சூப்பராக வந்து டீட்டெயில்டாக கொடுக்குது. ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா டாப் ப்ரோக்ராமபிள் கிரிப்டோகிராஃபிக் ப்ராஜெக்ட்ஸ் பை ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் FHE அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பைனான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கெல்லாம் வந்து டெக்குக்கு வந்து எந்தெந்த பர்டிகுலர் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பைனான்ஸ் வந்து ஃபுல்லி ஹோமோகிராஃபிக் என்கிரிப்ஷனுக்கு அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ MPC அப்படின்னா மல்டி பார்ட்டி கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரைவேட் கீஸை வந்து மல்டிபிள் மெம்பர்ஸ்ட்டு கொடுத்து வச்சுக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து 4 பேர் சைன் பண்ணால் தான் இது வந்து பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து MPC. ஸோ PHEன்னு ஒரு காயின் இருக்குமில்ல, ஃபாலா, அவங்க பார்த்திங்க அப்படின்னா FHE டெக் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கிடையாது. மோட் நெட்வொர்க்குன்னு ஒரு புதுசாக ஒரு கொண்டு வர போகிறாங்க. ஆனால் FHE வந்து ஈஸியாக வந்து எல்லா செயின்ஸும் வந்து ஃபியூச்சரில் வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து இப்போவே வந்து நீங்கள் ஃபோமோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அனிமிகோ பிராண்ட்ஸ் வந்து விர்ச்சுவல்ஸ் நெட்வொர்க் கூட ப்ரோட்டோகால் கூட டைப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஃபண்டு கொடுக்குறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன அப்படின்னா விர்ச்சுவல்ஸ் நெட்வொர்க் கண்டிப்பாக க்ரோ ஆகும். ஸோ நீங்கள் விர்ச்சுவல்ஸ் லான்ச் பேட் பார்க்கலினாலும் விர்ச்சுவல்ஸில் இருக்கக்கூடிய மெயினான ஏஜென்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா கேம் டோக்கன் தான். அந்த கேம் டோக்கனை கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அதை சொல்லிட்டேன். ஏஐஎக்ஸ்பிடி அப்படிங்கிறது ஒரு மீம் டோக்கன், அதையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பை பண்ணலாம். ஸோ அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம ஆல்கைன்ஸ் லிஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெவென்யூ பேஸ்டு செயின்ஸ் நம்ம பார்த்துருவோம். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரேங்க்டு ஃபர்ஸ்ட் இன் 2024 வந்து எத்தீரியம் தான், செகண்ட் ட்ரான், தேர்ட் சோலானா, ஃபோர்த் பேஸு, இந்த 4 மட்டும் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் தான் லீனியா, ஆர்பிட்ரம் எல்லாமே அவேக்ஸ் எல்லாமே வருது. ஸோ பொதுவாக இந்த டேட்டா வந்து எதுக்காக சொல்ல வந்து அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் சைக்கிளில் நிறைய பேர் பைனான்ஸ் மேலே பில்ட் ஆனக்கூடிய காயின், சொலானா மேலே பில்ட் ஆன காயின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோமோ பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் பம்பே ஆக கிடையாது. பட் இந்த சைக்கிளில் பார்த்திங்க அப்படின்னா சொலானாவோட எக்கோசிஸ்டம் காயின்ஸ் வந்து பம்ப் ஆகுது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 to 4 இயர்ஸ் ஒரு செயின் வந்து க்ரோ எக்கோசிஸ்டம் வந்து டைம் எடுத்துக்கிட்டால் தான் அந்த எக்கோசிஸ்டமில் பில்ட் ஆகக்கூடிய காயின்ஸ் வந்து நிறைய ஃபண்ட் ரைசிங் பண்ண முடியும், பார்ட்னர்ஷிப் வச்சு க்ரோ ஆகுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் சைக்கிளில் வந்து ட்ரான் மேபி இருக்கலாம், பட் எனக்கு தெரியல. ஆனால் ட்ரானில் வந்து மேபி மீம் காயின்ஸ் கூட பம்ப் ஆகலாம். மெயினாக எனக்கு எத்திரியத்துக்கு அடுத்தது என்ன எத்திரியம் கண்டிப்பாக பம்ப் ஆகும். எத்திரியத்தோட எக்கோசிஸ்டம் காயின்ஸ், இவிஎம் செயின்ஸ், லேயர் 2 இதெல்லாம் பம்ப் ஆகும். ஆனால் அது இல்லாமல் பேஸில் இருக்கக்கூடியது கண்டிப்பாக L2ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸில் ஆல்ரெடி உங்களுக்கே நீங்களே பார்த்தீங்களா பேஸில் நிறைய காயின்ஸ் பம்ப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக சொலானாக்கு அப்புறம் தான் வந்து அவேக்ஸ் மேபி பண்ணலாம். அவேக்ஸ் அண்ட் பிஎன்பி இது ரெண்டும் தான் நான் யோசிக்கிறேன். ஆனால் நிறைய பேர் சியூஇ மேலே பில்ட் ஆன மீம் காயின்ஸு, அதில் இந்த காயின்ஸு, ஆர்பிட்ரமில் இந்த காயின் பில்ட் ஆகிருக்குது, டாவில் இந்த காயின் வந்திருக்குது. டாவ் வந்து சத்தியமாக வந்து நெக்ஸ்ட் சைக்கிளில் வந்து கண்டிப்பாக வந்து டாவ் எக்கோசிஸ்டம் பேஸ்டு காயின் வந்து பம்ப் ஆகும். ஆனால் இப்போவே வந்து ஏப் ஆகாதீங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் ஆல்காயின்ஸ் லிஸ்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ஆல்காயின்ஸ் லிஸ்ட்டு. ஆனால் இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா லேயர் 1, லேயர் 0, RWA, AI, டிபின், மீம்ஸ், D5 ப்ளஸ் EI அந்த தான் D5 அப்படின்னு சொல்லுவாங்க. லேயர் 2, ரோல்அப்ஸ், ZK சிங்ஸ், ப்ரைவசி, எனர்ஜி, இந்த கேட்டகரிஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் லார்ஜ் கேப்லேருந்து மீடியம் கேப்புக்கு போயிருப்பேன். சம்டைம்ஸ் லார்ஜ் கேப்பில் எண்டில் கூட கொடுத்துருப்பேன். விச் மீன்ஸ் டைனமிக்காக ரேண்டமாக தான் எடுத்திருப்பேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து அப்படியே ஒவ்வொன்றா பார்க்குறேன், நீங்கள் ஒவ்வொன்றா காட்டுறேன், நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் மை வாட்ச் லிஸ்ட் காயின்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே சைடில் போட்டிருப்பேன்ல, இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மை வாட்ச் லிஸ்ட் காயின்ஸ்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அதில் நிறைய காயின்ஸை காமிச்சிருப்பேன். ஸோ அதிலிருந்து இது ஒரு அப்டேட் 2ன்னு கூட சொல்லலாம், இல்லை டோட்டல் ஆல் காயின்ஸ் லிஸ்ட்னு சொல்லலாம். இது வந்து நான் டெலகிராமில், ட்விட்டரில், யூடியூபில் சொல்லலாம், எல்லா காயின்ஸுமே இங்கே எடுத்துருக்கிறேன். ஆனால் 100% என்னால் எடுக்க முடியல. மேபி ஒரு 70 to 80% எல்லா காயின்ஸுமே வந்து இங்கே எக்ஸலில் போட்டிருக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எந்தெந்த காயின்ஸ் சொன்னேன், எந்தெந்த காயின்ஸ் வந்து நம்ம இப்போ ஃபாலோ பண்ணக்கூடாது, எந்தெந்த காயின்ஸில் பையிங் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக பார்ப்போம். ஸோ இதில் மை வாட்ச் லிஸ்ட் காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஏ, செலஸ்டியா, மீம் காயின்ஸ், இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் நான் வச்சுருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி வாட்ச் லிஸ்ட்டில் வைப்பேன் அப்படின்னா ஒரு காயின் நல்ல காயின் அப்படின்னு தெரியுது அப்படின்னா அனலைஸ் பண்ணி அது எப்போ பை ஜோன் எடுக்கணும் அப்படின்னு அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ண போகும்போது அதை வாட்ச் லிஸ்ட்டில் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு KS அண்ட் மேக்ஸிமஸ் பார்த்தீங்க அப்படின்னா இலான் மஸ்க் வந்து அதை பற்றி ட்வீட் பண்ணதாகட்டும், அவரோட ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றினதாகட்டும், ஸோ ஹியூஜாக வந்து பம்ப் ஆச்சு, உங்களுக்கே தெரியும் கரெக்டாக. ஆனால் அது வந்து 80 மில்லியன் மார்க்கெட் கேப்புக்கு கீழே வந்து வந்துச்சு. அப்போ கண்டிப்பாக எடுக்கணும்னு வச்சுருந்தேன். அதுக்கு கீழே 2-3 டைமே வந்துச்சு, ஆனால் நான் எடுக்கலை. பட் ஸோ அந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட் எனக்குன்னு ஒரு எய்ம் வச்சுக்குவேன். பட் ஒரு இடத்துல புல்லிஸாக வரும்போது நான் மெயின் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ரெட் கலராக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எய்தர் வந்து ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி இல்லை, இல்லை ஒரு ப்ராப்பரான டெவலப்மெண்ட் இல்லை, ஏதாவது ஃபெயிலியர் ஆன ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை நான் வந்து இப்போதைக்கு நான் ஃபாலோ பண்ணல. அந்த எல்லா கேட்டகரியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எந்தெந்த கேட்டகரி இப்போ நான் சொன்னோம் அது எல்லாமே ஃபாலோ ஆகிற எல்லா கேட்டகரியுமே காயின்ஸ் வந்து லைட் ரெட் கலரில் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதனால் வந்து இந்த காயினெல்லாம் வந்து வேஸ்ட் காயின்ஸ் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த காயின்ஸ் மேபி பம்ப் ஆகலாம். ஆனால் நீங்கள் இப்போ புதுசாக வர்றீங்க அப்படின்னா இந்த காயின்ஸ் நீங்கள் டச் பண்ண தேவையில்லை. ஆனால் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு KDA, கடனா ஆகட்டும், GMRX ஆகட்டும். ஸோ GMRXலாம் வந்து கொஞ்சம் டெட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இதுக்காக வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து சிக் காயின்ஸ் இதில் வச்சிருக்கிறவங்க வந்து மாட்டிட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஓகேவா? ஏன்னா நானுமே 1000 rupees 2000 rupees இந்த மாதிரி பர்டிகுலர் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த பர்டிகுலர்
ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரோத் இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணம். ஏன்னா ஏஐ ஏஜென்ட்ஸ் ஆகட்டும், ஏஐலாம் வந்தனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து ப்ராப்பரான ஒரு க்ரோத்தே இல்லாமல் ஆயிருச்சு. ஸோ அதனால நான் இந்த எனர்ஜி வெப் டோக்கன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1ல இருந்துச்சு எனர்ஜி செக்டரில். பட் ரொம்பவே டம்ப் ஆகி கிடக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி பர்டிகுலர் காயின்ஸ்லாம் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா x.com ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும் எல்லாமே சொன்ன லிஸ்ட்டு தான். ஸோ இதில் வந்து மேஜராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 2 ஹைலைட் பண்ணியிருக்கிற எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு ஆப்டாஸ் ஸ்விக்கி பற்றி நான் ரீசெண்டாக லாஸ்ட் 6 மந்த்ஸாக அது பேசவே கிடையாது. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டெலகிராமில் போனீங்க அப்படின்னா May 3, 2023 வந்து ஸ்விக்கி டோக்கன் பற்றி சொல்லிட்டு ஸ்விக்கி டோக்கன் லான்ச் திஸ் ஈவினிங் அரௌண்ட் 6 PM. ஆப்டாஸ் நான் வந்து அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருந்தேன். 6x பண்ணுச்சு நான் கொடுத்த டைமில் இருந்து $3 $2 இருந்து 6x பண்ணுச்சு ஈஸியாக. அதுக்கப்புறம் சிஇயும் சொல்லியிருப்பேன். ஸோ சிஇஓ ஆல்சோ வில் கிவ் யூ குட் ப்ராஃபிட்ஸ் இன் ஷார்ட் டைம் பட் டோன்ட் பை டுடே. அந்த அன்னைக்கு பை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஹியூஜாக டம்ப் ஆச்சு நான் சொன்ன மாதிரியே. ஆனால் நான் ஒரு 3-4 மந்த்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் 2023 ஆகலை, 2024 எண்டில் தான் ஆச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் வந்து நான் வந்து அதை பற்றி பேசலை. ஆனால் அதுக்காக இது சொல்லலைன்னு ஆயிடக்கூடாது இல்லை, அதுக்காக தான் இதை பர்டிகுலர் காயினை சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் அந்த பர்டிகுலர் டைமில் அந்த ஆப்டாஸ் ஸ்விக்கி பற்றி சொல்லும் போது நான் ஏதோ அவங்களுக்கு வந்து ஏதோ காசு வாங்கிட்டு அதை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஏன்னா அந்த மாதிரி அதுக்கு பின்னாடி வந்து விசிஸ் நிறையா இருந்தாங்க. அந்த பேசப்பட்ட அந்த நபரே வந்து 2024 எண்டில் ஸ்விக்கி வந்து நம்பர் 1 புல்லிஸாக Layer 1ல் வச்சு சொன்னார். ஓகேங்களா, இது யாரும் நான் குறிப்பிட்டு சொல்ல வரல. ஆனால் இந்த மாதிரி தான் நடந்துச்சு நான் சொல்ல வரேன். ஓகேவா. ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு நான் குவாலிட்டின்னு பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் காயின் இன்றைக்கோ நாளைக்கோ பம்ப் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அதை நான் உங்களுக்கு டேட்டாவாக கொடுத்துட்றேன். ஆனால் பம்ப் ஆகுது ஆகலை அப்படிங்கிறது பின்னாடி டெவலப்மெண்ட் பற்றியோ கம்யூனிட்டி இல்லை டோக்கனாமிக்ஸ் வீக் இந்த மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு ரீசன்னால தான் அது பம்ப் ஆகாமல் போகுது இல்லை பம்ப் ஆகுது. ஸோ என்னோட காயின்ஸ் எல்லாமே பம்ப் ஆச்சுன்னு சொல்ல வரல. என்னோட காயின்ஸில் நிறைய ஃபெயிலியர் காயின்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு காயின்ஸும் என்னால் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு காயின்ஸுமே ஏதோ ஒரு ஏரியாவில் நான் சொல்லியிருப்பேன் பம்ப் ஆகிருக்கும். இப்போது மெயினாக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பையிங் ரேஞ்சில் எந்தெந்த காயின் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். அதே மாதிரி இந்தந்த பர்டிகுலர் காயின் மட்டும்தானா குட் காயின்ஸ் ப்ரோ, அதர் காயின்ஸில் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் நியர் எடுத்து வச்சிருப்பேன். நியர் பற்றி சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கிடையாது ப்ரோ, நியர் பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். பிக் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் டு நியர். ரீசென்ட்லி ஓகே வெஞ்சர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்ப்யூட் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர் ப்ரோட்டோக்காலோட டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா டோக்கனைஸ்டு ஜிபியூஸ் கொண்டு வரணும், யூஸ் ஓன்டு ஏஐ அப்படிங்கிற கான்செப்ட்டுக்காகலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் போது நியர் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெஸ்ட் Layer 1 ஃபார் ஏஐ இன்ஃப்ரான் தான் நியரை பார்க்கணும் தவிர்த்து ஒரு ஏஐ காயினாக பார்க்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஃபெட்ஷாவோ டாவாவோ கியூபிக்கோ அந்த மாதிரி நியர் கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை பிக் பண்ணியிருப்பேன். ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ டேட்டா வந்து எடுத்து கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ நியர் வந்து ஒரு Layer 1 ஃபார் டீப்பின் Layer 1 ஃபார் ஏஐ அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து சொலானாவையோ இல்லை வந்து ஏபிடி ஆப்டாஸையோ சிஓ விட்டுட்டு நீங்கள் நியருக்கு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த அத்தனை லிஸ்ட்டுமே. இதை பற்றி ஏதோ ஒரு இடத்துல பற்றி நான் நிறைய காயின்ஸ் வந்து பேசியிருப்பேன். நிறையாவே வந்து பம்ப் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காயின்ஸ் எக்ஸில் பார்த்திங்க ட்விட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎக்ஸில் பற்றி காவா கேட் பாப்கார்ன் நிறையா மீம் காயின்ஸை பற்றி பேசியிருப்பேன். விர்ச்சுவல்ஸை பற்றியும் பேசியிருக்கேன். நியூட்ரான் டேடி டிஎன்எக்ஸ் பற்றியும் பேசியிருக்கேன். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதர் டாபிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஐ காயின்ஸில் வூட் பால் ஃபாட் காயின் இதை பற்றியும் பேசியிருக்கிறேன். ஆர்டபிள்யூ பார்த்தீங்க அப்படின்னா மேப்பிள் பெண்டில் பற்றி பேசியிருக்கிறேன். கேமிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிஎம்எக்ஸ் இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் பற்றி பேசியிருக்கிறேன். காலா இந்த மாதிரி பற்றிலாம். ஆனால் அதெல்லாம் வந்து உள்ள லிஸ்ட்டில் கொண்டு வரல. ஸோ இந்த மாதிரி நான் பேசினது காயின்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 200 to 300 காயின்ஸ் வரும். ஆனால் அதில் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லாஸ்ட் 120 காயின்ஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த 131 காயின்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் ரெட் கலர் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஓன் ரிஸ்க் தான் எடுத்துக்கணும். சொல்லும் போதே சொல்லிடுவேன் அதில் வெரி ரிஸ்கி காயின்ஸ் அப்படின்னு சொல்லி. ரீசெண்டாக வந்து டெலகிராமில் வந்து கிரிஃபைன் வெரி ரிஸ்கின்னு சொன்னேன். ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல் காயினாக மாறிடுச்சு. ஏன்னா சொலானா எக்கோ சிஸ்டமில் டிஃபைல வந்து டிஃபை அப்படிங்கிறது டெஃபி ப்ளஸ் ஏஐயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்பர் 1 காயினாக ஆயிடுச்சு. ஓகேவா. அந்த மாதிரி தான் சாய் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபாலோ, அதாவது நல்ல காயின் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் நான் ஃபாலோ பண்ணல. ஓகேவா. ஸோ கோட்டு டிசிங்க் மேட்டிக் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன கொஞ்சம் அமௌண்ட் ஹோல்டு பண்ணுறேன். டாட்டுமே தான் ஹோல்டு பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி பர்டிகுலர் காயின்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இதை விட பெட்டர் காயினை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த லிஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் இந்த ரெட் கலரை ஹைலைட் பண்ணதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 100 இல்லை ஒரு 80 to 100 காயின்ஸ் தேரும். அதில் நீங்கள் ஒரு 50 காயின்ஸ் நீங்கள் எடுத்துக்குங்க அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் சொல்ல வரேன். ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹையர் ஹை வச்ச காயின்ஸ்
குமரன் வந்து கேட்டிருந்தாரு நம்ம சேட்டில், டெலகிராம் சேட்டில் வந்து, ப்ரோ எந்தெந்த காயின்ஸ் வந்து பம்ப் ஆகிருக்குது நம்ம ஆல்ட் காயின் லிஸ்ட்டில் இருந்து அப்படின்னு. ப்ரோ ஒவ்வொருத்தோடைய பை ஜோன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் வந்து டம்பில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது இந்த லிஸ்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிஸ்ட்லேருந்து ஹையில் நான் பிட்காயினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா $15K பை சொல்லியிருப்பேன். அப்படி பார்க்கும்போது மோர் தென் 4x BTC கொடுத்துருச்சு. பட் இங்கிருந்து நீங்கள் 5x BTC, எத்திரியம், BNB, சொலானா, டாவ் இதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா சத்தியமாக கொடுக்காது. டாவ் வந்து 5x கொடுக்கலாம். பட் மோர் தென் இந்த 10x எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுலாம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜெக்டிவ் $2 இதெல்லாம் பண்ணாது. 5x பண்ணலாம். இப்போ $2 இருக்குது அப்படின்னா $40 $50 போகலாம். இன்ஜெக்டிவ் அதே மாதிரி தான். கஸ்பா வந்து $1 போகலாம். 10x தான். ஸோ மேக்ஸிமம் 10x. அதுக்காக நீங்கள் வந்து பிட்காயின் 10x போகுமானா சத்தியமாக போகாது. ஸோ இதெல்லாம் பம்ப் ஆயிருச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறக்காக லிஸ்ட் எடுத்துருக்கிறேன். ஆனால் அதுக்காக நீங்கள் இது பையே பண்ணாதீங்க அப்படின்னும் ஆயிடாது. எக்ஸாம்பிளுக்கு அதான் சொன்னேன், கஸ்பா டீசெண்டாக 5x கொடுக்கும். பெண்டில், சுயி, ஓம், லிங்க் இது எல்லாமே டீசெண்டாக 4x கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் TRX கண்டிப்பாக கொடுக்காது. டோஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 3x கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்காது. ஆனால் என்னென்னா ரொம்ப ரிஸ்கி நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் காயின்ஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதாவது 5x 10xக்கு ஹோல்டு பண்ணாமல் ஒரு 2x 3x கொடுக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அதில் ப்ராஃபிட் வெளியில் எடுத்துகிட்டு வேறு மீடியம் ரேஞ்சில் இல்லை ஸ்மால் கேப்பில் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதில் மெட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த $3 இருக்கும்போது நான் கொடுத்தது இப்போலாம் பார்த்தீங்கன்னா $40, $50, $100 கிட்ட போச்சு. இப்போ $10 கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மெட்டிஸ் வேணால் 10x பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கிரிஃபைன் ஐ எம் நாட் ஷியோர். மேபி 5x பண்ணலாம், இல்லை 10x கூட பண்ணலாம். அந்த நரேட்டிவ் பொறுத்து தான். ChainGPT மோர் தென் 10x கூட பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் கேப் 300 மில்லியனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 பில்லியன் 5 பில்லியனில் ஈஸியாக போயிடும். ChainGPTலாம் வந்து நான் ட்ரான் கூட டைப் பண்ண சொல்லிட்டேன். RT, ENS இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5x கொடுக்குறது ரேர் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த லிஸ்ட்டு. ஸோ இதை தவிர்த்து இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டை தவிர்த்து நீங்கள் எந்த காயினை வேணால் நீங்கள் வாங்கி பை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு லிஸ்ட் எடுத்துருக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பையிங் லிஸ்ட்டில் இருந்து ஹையரில் தான் இருக்குது. ஆனால் ஆல் டைம் ஹை போனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 40 to 50, 60% வந்து டம்பில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஆப்டாஸ் பார்த்தீங்கன்னா $20 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $8 or $9 இருக்கும். மோர் தென் 50% வந்து டம்ப் ஆயிடுச்சு. ஆண்டோ $2 $1 வந்துருச்சு. ஐயோல $3-4 போச்சு. ஆனால் $1.5 வந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஃப்ளோக்கி, ரூனு, ஃபேண்டம் $1.2 கிட்ட போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா $0.6 கிட்ட வந்துச்சு. ஆர்பிட்ருன்னு பார்த்தீங்கன்னா 2.5 போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா $1 கீழே இருக்குது. வேர்ல்டு காயினில் $20 கிட்ட போச்சு. ஸோ இப்போ $2 கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மேலேயோ கீழேயோ அந்த பர்டிகுலர் ஜோனில் இருக்குது. ஆனால் பை பண்ணலாம் இந்த மாதிரி காயின். ஸோ இது இல்லாமல் ரொம்பவுமே டம்பில் இருக்கக்கூடிய காயின் எக்ஸாம்பிளுக்கு AGI, CSIX, RWN, WLD, வீக் செயின். ஸோ இது எல்லாமே மிக்ஸ்டாக போட்டிருப்பேன். எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த லிஸ்ட் எடுத்திருப்பேன். ஸோ நிறைய காயின்ஸ் இருக்குது கைஸ். ஸோ அதான் இந்த லிஸ்ட்டு பார்க்காதீங்க. இந்த லிஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டு தவிர்த்து எல்லா காயின்ஸுமே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அதாவது மோர் தென் 5xக்கு. ஆனால் மை வாட்ச் லிஸ்ட் காயின்ஸையும் ஓல்டு, எக்ஸ்ட்ரா, யூடியூப் அதர் இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஓல்டு லிஸ்ட்டை வந்து அதுக்குள்ளே தான் நான் உள்ளே கொண்டு வரல. இதெல்லாம் வந்து சில காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூனு, அவாக்ஸு, சொலானா, ஃபேண்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போன புல்ரனில் இருந்த காயினில் நல்ல பர்டிகுலர் டோக்கன் அப்படிங்கிறதுனால தான் உள்ளுக்குள்ளே வச்சிருப்பேன். ஆனால் சில காயின்ஸ்லாம் வந்து உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு AAA ஆகட்டும், NXT ஆகட்டும், இதை பற்றிலாம் நான் ரீசெண்டாக லாஸ்ட் 2 இயர்ஸாக பேசவே கிடையாது. ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ டெக்னாலஜிங்கிறது அப்படி தான், கிரிப்டோங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 monthsக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆல் காயின்ஸ் அப்டேட் பார்த்துட்டே தான் இருக்கணும். நியூஸ் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ நானுமே அப்கிரேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அப்கிரேட் ஆகிட்டே இருப்பேன். ஸோ நான் அப்டேட் பண்ணுறதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்களே என்னை மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லலை. நீங்கள் பர்சனலாக வந்து உங்கள் ஓன் ரிசர்ச் செஞ்சு நீங்கள் கூட வச்சுக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் கிரிப்டோவில் ஜெயிக்க முடியும். அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஆல் காயின்ஸோட ப்ரைஸ் டார்கெட் மாதிரி ஏதோ நான் வீடியோ போட பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.